வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா நைட்டு டின்னருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டப்புடு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டப்புடு இட்லிக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன், இஞ்சி சின்ன பீஸு திருவி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 பீன்ஸ் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி ஒரு பவுலோடு வச்சுருக்கேன், ஒரே ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த இட்லி நம்ம செய்யும் போது நம்ம சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. ரெண்டாவது, மத்தியானம் பசங்களுக்கெல்லாம் நம்ம லஞ்சுக்கு கூட இதை கட்டி கொடுத்து அனுப்பலாம். ஸ்டப்புடு இட்லிக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், இதில் கடுகு சோம்பு இந்த மாதிரி டேஸ்ட்டு வேணுன்றவங்க இதில் சேர்த்துக்கலாம். நான் கடுகு சோம்பு எதுவுமே சேர்க்கல. இப்போ இந்த பூண்டு இதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அடுப்பை கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சுட்டு போடுங்க. இப்போ இஞ்சி, அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பீன்ஸு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பம் இருக்கோ அந்த காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி பாருங்கள், நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பட்டாணி தான் இது. இந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு. நம்ம கடையில் வாங்கும் போது பேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டாணியும் இந்த மாதிரி தான் அவங்க வைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஒரு வேக்காடு போட்டுருவாங்க. நான் வேக்காடெலாம் போடாமல் அப்படியே பச்சையோடு வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டு போட்டுக்கலாம். கேரட் நீங்கள் திருவியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மசாலுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கம்மியான தீயிலையே வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும் போது இந்த உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக காய் வேகணும் அப்படின்னு கூட கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம மறுபடியும் இட்லிக்குள்ளே வைக்கும் போது இன்னும் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். பாருங்கள், ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சு கட்டி கொடுக்கும் போது இந்த மாதிரி நான் நிறைய இட்லி வெரைட்டி போட்டிருக்கேன். ஒரு வாரம் ஃபுல்லாக மாற்றி மாற்றி இட்லி கூட செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் தோசை மாதிரியும் நம்ம கட்டி கொடுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு டிஃபன் தான் பிடிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு ரைஸ் தான் பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நம்ம வீடியோவில் நிறைய வெரைட்டி ரைஸு போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி கொஞ்சம் சூடு ஆற வச்சிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுருவோம். பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி வச்சாதான் இட்லி சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி தண்ணியை வச்சுட்டு உடனே இட்லியை தூக்கி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கும் போது இட்லி கொஞ்சம் கல் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டி இப்படி வடை மாதிரி தட்டிக்கங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுட்டு இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம இட்லி பாத்திரத்துக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்குள்ளே அதை வச்சுருங்க. முதல்ல கொஞ்சோண்டு மாவு ஊற்றுங்க. ஒரு அரை கரண்டி அளவு ஊற்றினா போதும். பிள்ளைங்க எப்போவுமே புதுசாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க.
அதுக்காகவே நான் வந்து புதுசாக ஏதாவது செஞ்சிட்டே இருப்பேன். இது நைட்டு டிஃபன் கூட நீங்கள் டின்னருக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சரி வெளியில் போயிட்டு வரோம், இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரே ஐட்டமாக இருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மசாலாவை காலையிலேயே கூட ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்து நைட்டில் இட்லி ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்து இட்லி வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாத்திரத்தில் வைக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.